ரிஷப் பண்ட் உண்மையிலே உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் உன்னோட டெடிகேஷனுக்கும் தலை வணங்குறோம்ப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவை தூக்கி நிப்பாட்டியிருக்க. அதுவும் முக்கியமாக எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல தான் நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த செகண்ட் டெஸ்ட்ல வெறும் 3 ரன்ல குமாரா பால்ல இன்ஜுரி ஏற்பட்டு ரிட்டையர்ட் ஆகி வெளியே போயிட்டாப்ல. ஆனா இந்தியா 300க்கு 5 விக்கெட், இனிமேல் அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு நினைக்கல. செகண்ட் டே சரண் ஜெயின் 6 ரன்ல அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 63 ரன் பயங்கரமான ஆட்டம். அதான் எந்த இடத்துல குமாரா பால்ல அடிக்க ட்ரை பண்ணி இன்ஜுரி ஏற்பட்டதோ அதே மாதிரி பால்ல அசிதா பெர்னாண்டோ பால்ல செம 6. அதுவும் ஸ்டேடியத்துக்கு விட்டுக்கே வெளியே போய் ஸ்டேடியத்தில் உள்ள அந்த சோலார் பேனலை உடைக்கிறாப்புல. உன்னோட வெறித்தனம் வேற லெவல் தான் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ரிஷப் பந்தோட ரெக்கார்டை பார்த்தோம் அப்படின்னா WTCக்கான இந்த மேட்ச்ல மோஸ்ட் ரன்ஸ் ரிஷப் பந்த் தான் இருக்காது. அதாவது 2948 ரன் வச்சிருக்காப்ல. அடுத்து டெஸ்ட் ஹிஸ்டரியில் மோஸ்ட் சிக்ஸஸ் தேர்ட் பிளேஸில் இருக்காப்ல. அடுத்து 5th பிளேஸாக இருந்து 50க்கு மேலே ஆவரேஜ் வச்சிருக்காப்ல. இப்படின்ட்டு ரிஷப் பந்த் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் போன மேட்ச்லேயே நல்லா தெரியும், செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா பயங்கர தடுமாற்றம். கிட்டத்தட்ட இந்தியா அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்துக்கிறது. அந்த இடத்துல ரிஷப் பந்த் நின்று ஒரு 66 ரன் அடிச்சாப்ல. புரண்டு கிரண்டுலாம் ஒரு 66 ரன் அடிச்சாப்ல. அதுதான் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் தனக்கு அடிபட்டாலும் மறுபடியும் உள்ளுக்கு ஒரு 63 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாப்ல. இருந்தாலும் ரிஷப் பண்டோட டெடிகேஷன் வேற லெவல். சரி, இந்தியாவோட செகண்ட் டேல என்ன ஆச்சு அப்படின்னா 300க்கு 5 அப்படின்னு இந்தியா உள்ளுக்கு வந்தது. அதுக்கப்புறம் சரண் ஜெயின் 6 ரன்ல அவுட் ஆயிட்டு போனாலும் துரு ஜுரேலும் ரிஷப் சம பார்ட்னர்ஷிப். 2 பேருமே 50 போட்டாங்க. எப்படி டாப் ஆர்டர்ல சுப்மன் கில்லும் தேவ்தத் படிக்கல ஒரு 50-50 போட்டாங்களோ அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இதனால இந்தியா 400க்கு மேல ஈஸியா போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் துரு ஜுரேல் 95 ரன்ல நின்னுட்டு இருக்காப்ல. மழை காரணத்தினால மேட்ச் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்தியா 475 ரனுக்கு 8 விக்கெட் இழந்தது. இந்தியா செம ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கு. இந்த மழை மட்டும் குறிக்காம இருந்தா இந்த மேட்ச் இந்தியா வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது.